சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பண தட்டுப்பாடு, மன கஷ்டம், வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு எல்லாத்தையும் நீக்கி லக்ஷ்மி கடாட்சத்தையும் நிம்மதியும் எப்படி கொண்டு வரதுன்னு ரொம்ப எளிமையான, அதே டைம்ல ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக வழியை பற்றி தான் பேச போகிறோங்க. நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்கோம். எதுக்காக? நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், காசு பணத்துக்கு எந்த வித குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் சில நேரங்களில் எவ்வளவுதான் உழைச்சாலும் பணம் கையில் தங்கவே தங்காது. வீட்டில் எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லைனா கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும். இதெல்லாம் ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறதுனால தான் நடக்குது அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. இதை எப்படி வாஸ்து ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சரி செய்யலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சாஸ்திரங்கள்லையும் முன்னோர்கள் சொன்ன கதைகள்லையும் கல்லுப்பு அப்படிங்கிறது வெறும் சமையல் பொருள் மட்டும் கிடையாதுங்க. அது அமுதத்தோடு பிறந்தது. பார்க்கடலை கடந்த போது தான் தேவாமிர்தம் வந்தது, ஐராவதம் வந்தது. அதே கடல்ல இருந்து தான் பிரபஞ்சத்தோட அதிபதியான அன்னை மகாலட்சுமி தாயாரும் அவதரித்தாங்க. அந்த கடல்ல இருந்து உருவானதுதான் இந்த கல்லுப்பும் கூட. அதனாலதான் கல்லுப்புல மகாலட்சுமியோட முழுமையான சாணித்தமும் சௌபாகியமும் நிறைஞ்சிருக்குன்னு நம்ம நம்புறோம். ஆன்மீக ரீதியா பாத்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காசு கொடுத்து உப்பு வாங்கினா வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா உப்பு இருக்கக்கூடிய இடத்துல வறுமை இருக்காதுங்க. லக்ஷ்மி தேவிக்கு உப்பை விட பிடிச்ச வேறொன்றும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் முதல்ல உப்பை முன்னாடி வைப்பாங்க. இப்போது சில பேருக்கு தோணலாம், என்னங்க இது உப்பு வச்சா எப்படிங்க நெகட்டிவ் எனர்ஜி போகும் அப்படின்னு. இதுக்கு பின்னாடி ஒரு சூட்சமமான அறிவியல் இருக்குங்க. கல்லுப்புக்கு காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் அதே சமயம் சுற்றி உள்ள கெட்ட அலைகளையும் ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த சக்தி இருக்குங்க. அது நம்ம வீட்டுக்குள்ளே வரவங்க எல்லோரும் நல்ல எண்ணத்தோட வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேரோட கண் திருஷ்டி, பொறாமை குணம், எதிர்மறை எண்ணங்கள் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பாரமான சூழ்நிலையை உருவாக்கும். கல்லுப்பு என்ன பண்ணும் தெரியுங்களா? ஒரு பஞ்சு எப்படி தண்ணியை உறிஞ்சுதோ அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், தீய எண்ணங்கள், திருஷ்டி எல்லாத்தையுமே அப்படியே தனக்குள்ள இழுத்து வச்சுக்கும். இதனால தான் வீட்டில் இருக்கக்கூடிய காற்று சுத்தமாகி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகுது. இதை செய்யறதுக்கு பெரிய செலவோ கஷ்டமான சடங்கோ தேவையில்லைங்க. ரொம்பவே எளிமையாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே செய்யலாம். முதல்ல ஒரு சின்ன கண்ணாடி பவுல் எடுத்துக்கங்க. இல்லை அப்படின்னா ஒரு மண்ணால் ஆன ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. ஆன்மீகம் மற்றும் வாஸ்து விதிகள் படி எக்காரணத்தை கொண்டும் ஸ்டீல் பாத்திரங்களோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாக்களோ பயன்படுத்தக்கூடாதுங்க. கண்ணாடி மற்றும் மண் பாத்திரங்களுக்கு தான் ஆற்றலை கடத்தக்கூடிய அந்த சக்தி அப்படிங்கிறது இருக்கு. அந்த பாத்திரத்தில் சுத்தமான கல் உப்பை நிரப்பிக்கோங்க. தூள் உப்பு அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடாது. இயற்கையான கடல் கல்லுப்பு தான் இதற்கு முழு பலனை தரும். இந்த உப்பு பாத்திரத்தை உங்கள் வீட்டோட வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில் வைங்க. வாஸ்து சாஸ்திரப்படி வடகிழக்கு திசை அப்படிங்கிறது குபேரனுக்குரியது. இந்த திசையில தான் பிரபஞ்ச சக்தி வீட்டோட உள்ள நுழையும். அங்கே இந்த உப்பை வைக்கும்போது உள்ள வரக்கூடிய ஆற்றல் தூய்மையாகி வீடெங்கும் பரவும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இப்படி நீங்க வைக்கக்கூடிய இந்த பாத்திரம் அப்படிங்கிறது வீட்டுக்கு வரவங்க கண்ணில் அது டக்குன்னு படுற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் மறைவான இடமா பார்த்து வைக்கணும். சோஃபாக்கு பின்னாடியோ இல்லை அலமாரிக்கு மேலேயோ அல்லது ஏதோ ஒரு கார்னர்லையோ யாருடைய பார்வையும் நேரடியாக விழாதபடி வைங்க. நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக தங்குற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாத்ரூம் தாங்க. ஏன்னா அங்கே தான் கழிவுகள் வெளியேறுது. ராகு கேதுக்களோட ஆதிக்கம் அங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு வாஸ்துவில் சொல்கிறாங்க. பாத்ரூமில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் தான் பல நேரங்களில் பண விரயத்துக்கு காரணமாக அமையுது. பாத்ரூமோட ஏதாவது ஒரு மூலையில் கொஞ்சம் உயரமான இடத்துல குழந்தைங்க கைப்படாத மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணத்தில் கல்லுப்பை போட்டு வச்சுருங்க. இது பாத்ரூம்ல இருந்து கிளம்பக்கூடிய எதிர்மறை ஆற்றல் வீட்டோட மற்ற பகுதிகளுக்கு பரவாம அங்கேயே தடுத்து நிறுத்திடுங்க. இதனால தேவையில்லாத மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள் குறைய ஆரம்பிக்கும். இந்த பரிகாரம் ரொம்பவே எளிமையானது தான். ஆனால் இதை செய்யும் போது சில முக்கியமான விதிகளை கண்டிப்பாக பின்பற்றணுங்க. இல்லைனா இதோட பலன் நமக்கு கிடைக்காமலே போயிடும். உப்பை போட்டு வச்சதுக்கு அப்புறம் அதை மூடி வைக்க கூடாதுங்க. அது எப்போதுமே திறந்த நிலையில தான் இருக்கணும்.
அப்போதான் அது காற்றில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி இழுக்க முடியும். நீங்கள் மூடி வச்சீங்க அப்படின்னா அதனால் எந்த பயனுமே இல்லை. இந்த உப்பு அப்படியே நிரந்தரமாக இருக்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறையுமே பழைய உப்பை மாற்றிட்டு புது உப்பை வைக்கணும். ஏன்னா 15 நாளுக்குள்ள அந்த உப்பு வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாத்தையுமே உறிஞ்சி முழுமையாக நிறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா அது வேலை செய்யாதுங்க. பழைய உப்பை மாற்றும் போது அதை உங்கள் கையால் நேரடியாக தொடக்கூடாது. பாத்திரத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஓடுற தண்ணியில், அதாவது வாஷ் பேஷனாக இருக்கலாம், சிங்காக இருக்கலாம், அந்த மாதிரி இடத்துல கொட்டி தண்ணியை திறந்து விட்டுருங்க. அதை அப்படியே கரைஞ்சி போயிடணும். இல்லைனா வீட்டோட வெளிப்பகுதியில் யாரும் கால் வைக்காத ஒரு இடத்துல அதை கொட்டி தண்ணி ஊற்றிடுங்க. இந்த விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யும் போது கொஞ்ச நாள்லேயே உங்களால் அந்த வித்தியாசத்தை உணர முடியுங்க. வீட்டில் எப்போ பார்த்தாலும் இருந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை மாதிரி மனசுக்குள்ள ஒரு அமைதியும் நிம்மதியும் பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒற்றுமை அதிகமாகும். தடைப்பட்டு நின்ன பண வரவுகள் வர ஆரம்பிக்குங்க. தொழிலில் வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த தடைகள் நீங்கும். கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க. வீடே ஒரு கோவில் மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்குங்க. எப்போவுமே சுறுசுறுப்பும் சந்தோஷமும் வீட்டில் தங்கும். நம்ம செய்ய இந்த கல்லுப்பு பரிகாரம் அப்படிங்கிறது வெறும் ஒரு சடங்கு மட்டும் கிடையாதுங்க. இது உங்கள் மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை விதைக்கக்கூடிய ஒரு உத்வேகம் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற உப்பை மாற்றும் போது வெறும் உப்பை மட்டும் நீங்கள் சிங்கில் கொட்டாமல் உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாளாக இருந்த வறுமை, கடன் சுமை, மனக்கவலை, உங்களை சுற்றி இருந்த பொறாமை அலைகள் எல்லாத்தையும் தான் அதோட சேர்த்து கரைச்சி ஊத்துறீங்க. புது உப்பை பாத்திரத்தில் நிரப்பும் போது இன்றிலிருந்து என் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுது, செல்வ வளம் பெருக போகுது, புதிய வாய்ப்புகள் என்னை நோக்கி வரப்போகுது அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை உங்கள் மனசுக்குள்ளே நிரப்புங்க. இந்த உலகத்தில் கஷ்டப்படாத மனிதர்களே கிடையாது. ஆனால் யார் ஒருத்தர் தங்களுக்கு வர சோதனைகளை சாதனைகளாக மாற்றுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. வாஸ்து குறைபாடோ அல்லது கிரக சூழ்நிலைகளோ உங்களை தடுத்து நிறுத்தலாங்க. ஆனால் உங்களோட உயர்ந்த எண்ணமும் ஓயாத உழைப்பும் இறை நம்பிக்கையும் இணையும் போது எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜினாலையும் உங்களை வீழ்த்த முடியாதுங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை அலைகளை இந்த உப்பு உறிஞ்சி சுத்தப்படுத்துகிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னால் முடியாது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற எதிர்மறை எண்ணங்களை நாம் தூக்கி எறியணுங்க. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சின்ன அடியும் உங்கள் குடும்பத்தோட பெரிய வெற்றிக்கு காரணமாக அமையும். இந்த எளிய பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட இன்னைக்கே உங்கள் வீட்டில் செய்ய தொடங்குங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கி ஒரு புது தைரியமும் உத்வேகமும் பிறப்பதை நீங்களே உணர்வீங்க. மகாலட்சுமி தேவியோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் நிறைவாக இருக்குங்க. மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லோகா சமஸ்த சுகினோ பவந்து.